நிறைவேறுகிறது 65ஆம் ஆண்டு கால கோரிக்கையான அத்திக்கடவு அவிநாசி திட்டம். காணொலி வாயிலாக திட்டத்தை தொடங்கி வைக்க உள்ளார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். கொல்கத்தா பயிற்சி மருத்துவர் கொலைக்கு நீதி கேட்டு தொடரும் போராட்டம். தமிழ்நாடு, ஆந்திரா உட்பட பல்வேறு மாநிலங்களில் மாணவர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி பேரணி. இன்று நாடு தழுவிய வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுகிறது இந்திய மருத்துவ சங்கம். அத்தியாவசிய சேவைகள் இயங்கும், புற நோயாளிகள் சிகிச்சை பிரிவு செயல்படாது எனவும் அறிவிப்பு. டிஎன்பிஎஸ்சி ஆண்டு அட்டவணையில் குரூப் 2 மற்றும் 2A தேதி மாற்றத்தால் குழப்பம். ஏற்கனவே அறிவித்தபடி செப்டம்பர் 14ஆம் தேதியே நடைபெறும் என விளக்கம். சென்னையில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனைக் கூட்டம். மழைநீர் வடிகால்களை தூர்வாரும் பணி 61 விழுக்காடு நிறைவடைந்துள்ளதாக அமைச்சர் KN நேரு பேட்டி. நீடாமங்கலம் அருகே காவலரை தாக்கிவிட்டு தப்பி போட முயன்ற ரவுடியை சுட்டுப்பிடித்த காவல்துறையினர். காயமடைந்த ரவுடிக்கு திருவாரூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை. கடலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் 20க்கும் மேற்பட்டோரை கடித்த ஒற்றை வெறிநாய். பள்ளி குழந்தைகள், பெண்கள் உள்ளிட்டோருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை. பெங்களூரு, புனே, தானேவில் புதிய மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல். சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு எந்த ஒப்புதலும் அளிக்கப்படாததால் அதிர்ச்சி. பாரிஸிலிருந்து இன்று தாயகம் திரும்புகிறார் மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத். ஒலிம்பிக் பதக்க கனவு தகர்ந்தாலும் மக்களின் மனங்களை வென்றவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்க திட்டம். மீண்டும் மல்யுத்த தளத்தில் இறங்குவேனா என்பதை தற்போது கூற முடியாது. எது சரியோ அதற்காக தொடர்ந்து போராடுவேன் என்றும் மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் உறுதி. ஜம்மு காஷ்மீரில் செப்டம்பர் 18 மற்றும் 25, அக்டோபர் 1ஆம் தேதிகளில் 3 கட்டமாக சட்டமன்ற தேர்தல். ஹரியானாவில் ஒரே கட்டமாக அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் என அறிவிப்பு. 2022ஆம் ஆண்டுக்கான தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிப்பு. சிறந்த தமிழ் திரைப்படம், பின்னணி இசை உட்பட 4 பிரிவுகளில் விருதுகளை குவித்த பொன்னியின் செல்வன் முதல் பாகம். பிரான்சில் விமான கண்காட்சியில் விபரீதம். சிறிய ரக விமானம் விபத்துக்குள்ளானதில் விமானி படுகாயம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.